ஹலோ கைஸ், வெல்கம் பேக் தி ஸ்டார் மீடியா தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 2024 உலக அளவில் அதிக வசூல் செஞ்ச டாப் 10 படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10வது இடத்துல என்ன படம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கேப்டன் மில்லர். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் தனுஷ் நடிப்பில் கடந்த ஜனவரி மாதம் வெளியான படம் தான் கேப்டன் மில்லர். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அருண் மாதேஸ்வரன் இயக்கியுள்ளார். வரலாற்று பின்னணியில் ஆங்கிலேய காலகட்டத்தில் நடக்கும் கதையை மையப்படுத்தி இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா உருவாயிருந்துச்சு. இந்த படத்தில் தனுஷ், பிரியங்கா மோகன், சிவராஜ்குமார், சந்தீப் கிருஷ்ணன் உள்ளிட்ட பல பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 78 கோடி வசூல் செய்து 10வது இடத்துல இருக்குது. 9வது இடத்துல பார்த்திங்கன்னா அயலான் படம் இருக்குது. இந்த படத்தை யார் இயக்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் ஒருத்தர் இயக்கியிருக்காரு. சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஜனவரி மாதம் வெளியான திரைப்படம் பற்றி அயலான். ஐஏஆர் ரகுமான் இசையில் வந்து ரகுல், பிரீத்தி சிங், யோகி பாபு, கருணாகரன் உள்ளிட்ட படப்பிடிப்பில் முக்கிய கதாபாத்திரம் நடித்திருந்தாங்க. 24AM ஸ்டுடியோ மற்றும் கேஜேஆர் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரித்துள்ள படம் 81 கோடி வசூல் செய்து 9வது இடத்துல இருக்குது. 8வது இடத்துல பார்த்திங்கன்னா அரண்மனை 4. சுந்தர்சி இயக்கத்தில் கடந்த மே மாதம் வெளியான படம் அரண்மனை 4. தமன்னா, ராசிகண்ணா, யோகி பாபு நடித்துள்ளனர். இப்படத்தில் பார்த்திங்கன்னா இப்பா பாதி இசையமைத்துள்ளார். இதற்கு முன்பு வெளியான அரண்மனை 1, 2, 3 போன்ற படங்களுக்கு கிடைத்த அதே வரவேற்பு இந்த படத்துக்கும் கிடைத்தது. குறைஞ்சபட்சம் பட்ஜெட்டில் அடைக்கப்பட்ட படம் 100 கோடி வசூல் செய்து 8வது இடத்துல இருக்குது. 7வது பார்த்திங்கன்னா கங்கா கங்குவா. இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் கடந்த மாதம் வெளியான திரைப்படம் கங்குவா. ஸ்டுடியோ கிரீன் மற்றும் யூவி கிரியேஷன் நிறுவனம் இணைந்து தயாரித்துள்ள படம். திஷா பதானி, பாபி தியோல், யோகி பாபு, ரெட்டன் கிங்ஸ்லி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ளார். சரித்திர படமான உருவாகியுள்ள படம் 105 கோடி வசூல் செய்து 7வது இடத்தில் உள்ளது. அடுத்த படம் பார்த்திங்கன்னா இந்தியன் 2. 28 வருடங்களுக்கு பிறகு சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் கடந்த ஜூலை மாதம் வெளியான படம் தான் இந்தியன் 2. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைத்துள்ளார். பாபி சிம்ஹா, சித்தார்த், சமுத்திரகனி, பிரியா பவானி சங்கர், காஜல் அகர்வால், ரகுல், பிரீத்தி சிங் மற்றும் பலர் நடித்துள்ள படம் 151 கோடி வசூல் செய்து 6வது இடத்தில் உள்ளது. அடுத்த படம் பார்த்திங்கன்னா ராயன். நடிகர் தனுஷ் இயக்கி நடித்திருந்த ராயன் திரைப்படம் கடந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி திரையரங்கில் வெளியானது. ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரகுமான் இசையமைத்திருந்தார். இந்த படத்திற்கு தனுஷ்க்கு தம்பிகளாக பார்த்திங்கன்னா காளிதாஸ், ஜெயராம், சந்தீப் கிருஷ்ணனும், தங்கையாக துஷாரா விஜயனும் நடித்துள்ளனர். KS சூர்யா படத்தில் வில்லனாக நடித்து இப்படம் 156 கோடி வசூல் செய்து 5வது இடத்துல இருக்குது. மகாராஜா. நிதிலன் சுவாமிநாதன் நடிகர் விஜய் சேதுபதி வைத்து இயக்கிய திரைப்படம் மகாராஜா. இந்த படம் பார்த்திங்கன்னா கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி வெளியானது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அனுராக், மம்தா மோகன்தாஸ், நட்டி, முனிஷ்காந்த் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். பெண் பிள்ளைகளுக்கு எதிரான நடக்கும் பாலியல் ரீதியான வன்கொடுமையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் மக்களின் வரவேற்பை பெற்றது. இப்படம் பார்த்திங்கன்னா 170 கோடி வசூல் செய்து 4வது இடத்துல இருக்குது. 3வது என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா ஞானவேல் ராஜா இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் நவம்பர் மாதம் வெளியான படம் தான் வேட்டையன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பகத் ஃபாசில், ராணா, மஞ்சு வாரியர் உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடித்தனர். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணும் போலீஸாக இருந்திருப்பார். அதை எதிர்க்கும் வழக்கறிஞராக வந்து அமிதாப் பச்சன் இருந்திருப்பார். இந்த படம் பார்த்திங்கன்னா 255 கோடி வசூல் செய்து 3வது இடத்துல இருக்குது. 2வது இடத்துல பார்த்திங்கன்னா அமரன். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவான அமரன் திரைப்படம் தீபாவளிக்கு வெளியிட அக்டோபர் 31ஆம் தேதி திரையரங்கில் வெளியாச்சு. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இப்படத்தை தயாரித்த நிலையில் ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கிறார். மறைந்த தமிழக இராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட படம் பார்த்திங்கன்னா ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்று 330 கோடி வசூல் செய்து 2வது இடத்துல இருக்குது. நம்பர் 1 பார்த்திங்கன்னா தி கோட். வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான படம் தான் தி கோட். இப்படத்தில் பார்த்திங்கன்னா விஜயுடன் பிரபுதேவா, பிரசாந்த், மோகன், ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி, லைலா, யோகி பாபு உள்ளிட்ட படம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருந்தார். கடந்த செப்டம்பர் மாதம் வெளியான இப்படம் பார்த்திங்கன்னா உலக அளவில் 460 கோடி வசூல் செய்து முதல் இடத்துல இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.